ஹலோ எவ்ரிவன். ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், இந்த மாதிரியான ஐடியாவும் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாமல் அப்படியே பிளாங்காக இருப்பாங்க. அந்த கன்ஃபியூஷனில் எதையுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதை பற்றி எதுவுமே லேர்ன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி யோசிச்சு பிளாங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தான் இந்த வீடியோ. மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் பேசிக்லேருந்து நாலேஜ் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்களை மறக்காமல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான நாலேஜ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெரோதா ஆர் ஏஞ்சல் ஒன், இந்த ரெண்டு ஆப்பில் ஏதோ ஒரு ஆப் நீங்கள் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணணும். உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து சைன்இன் பண்ணலைனாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த ஆப்பை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணி அந்த இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது, அந்த ஆப்பில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, ஃபண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணணும், இல்லை ஒரு ஸ்டாக்கை எப்படி வாட்ச் பண்ணணும், இதெல்லாம் அந்த ஆப்பில் நீங்கள் பழகுனீங்கன்னா மட்டும்தான் ட்ரேட் பண்ணும்போதோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணும்போதோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் செகண்ட் திங், ட்ரேட் பண்ணணுன்னாலும் சரி இன்வெஸ்ட் பண்ணணுன்னாலும் சரி நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக யூஸ் பண்ணுற வெப்சைட் ஸ்க்ரீனர் அண்ட் ட்ரேடிங் வியூ. இதில் என்ன இருக்குது, அந்த வெப்சைட்டை எப்படி யூஸ் பண்ணணும், இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ரெகுலராக அந்த வெப்சைட்டில் போய் யூஸ் பண்ணி பழகுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிற வார்த்தை மட்டும் நம்மளுக்கு பத்தாது, அதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிற தெளிவான டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சாதான் ரிஸ்க் இல்லாமல் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு ஸ்டாக்கை பேசிக்காக எப்படி அனலைஸ் பண்ணணும்னு தெரியணும்னா ஸ்டாக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம்.